இன்னைக்கு episode is going to be an eye-opening for students, parents and even educators. With me today is someone who's changing the way, Mr. Nisar Ahmed, founder of Rabbit Tortoise. And how do you go about helping students and parents today? வாழ்க்கையில் கீழேருந்து வந்து நிறைய அடிபட்டு லைஃப்பில் ஒரு இடத்துல போய் இன்னைக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரோட ஜேர்னிலையும் வந்து கண்டிப்பாக ஒரு ராங் ட்ராவல் இருக்கும். என்னோட ப்ரோக்ராம்லேயும் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், டைம்ன்ற அந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருமே ஆக்சுவலாக நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னைக்கு இருக்கிற இந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பாத்வேல இருக்கா? ஸ்கூல்ஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை காலேஜஸ் கற்றுக் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கரெக்டாக தேவையா ஜென்ரலைஸாக கற்றுத்தராமல் ஒரு பர்சனலைஸ்டாக கற்றுக் கொடுத்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். Someone like us should intervene and help students and parents and the education system. நம்ம பேச போகிற இந்த ஒரு டைம் வந்து I think it is going to be a big blessing. Hello and welcome to this episode where we dive into what schools and colleges never teach students. Inniki episode is going to be an eye-opening for students, parents and even educators. With me today is someone who's changing the way students discover their talents, Mr. Nisar Ahmed, founder of Rabbit Tortoise. And tell me, Nisar, what do you really do? What do you help students with, and how do you go about helping students and parents today? Well, before we start, Sham, I'm very happy to be with you here in Dubai. And in the நம்ம பேச போகிற இந்த ஒரு டைம் வந்து I think it is going to be a big blessing for many students and parents. As you said, educatorsக்கும் இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். My name is Nisar Ahmed and I'm from Coimbatore, southern part of India. Rabbit Tortoise அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. 2015 நான் தொடங்கினேன். இப்போ 2025 10 வருஷமாக குழந்தைங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி நைஸ். தௌசண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க குழந்தைங்களோட ஒரு பொட்டென்ஷியலை டேப் அவுட் பண்ணி எல்லாம் நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இன்றைக்கி துபாயில் வந்து ஹெட் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ராபிட் டார்டாய்ஸோட வளர்ச்சி வந்திருக்கு. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். துபாய் இஸ் a stepping stone or stepping up அப்படின்னு சொல்லுவேன். A lot of people who come here have seen transformed their lives. பிஸ்னஸாக இருக்கட்டும், it's only people are so welcoming here. ஜாப் ரெடினஸ் ஹப் உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட்டாக இருக்கும்? Great. So என் பேர் ஷாம் பாண்டியன். I'm the founder of Job Readiness Hub and author of the book The Future of Jobs. So இதில் வந்து where you help on specific identification, talent identification. So இங்கே I help students to get clarity and then convert that clarity into action through a step-by-step process or an approach. So அது எல்லாமே அந்த ஒரு ஃப்ரேம்ஒர்க்காக அந்த புக்குக்குள்ளே இருக்குது. And also we run this community where students can take help from other like-minded students, மேபி சேம் காலேஜில் இருக்கலாம், இல்லை சேம் ஊரில் இருக்கலாம், இல்லை அவுட் சைட் வேறு ஏரியாவில் கூட இருக்கலாம், அக்ராஸ் இந்தியாவில் கூட இருக்கலாம். அண்ட் வேர் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் மென்டர்ஸ் கேன் ஆல்சோ கம் அண்ட் கோச். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு க்ரோ from wherever they are, right from getting clarity, அதுக்கப்புறம் அந்த ஜாபுக்கு எப்படி ரெடி ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இது நான் ஒரு 5 இயர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன், ரைட் ஃப்ரம் கோவிட் டைம்ஸ். அண்ட் கோவிட் டைம்ஸில் ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஜென்யூன்லி டு while people were watching series and enjoying and chilling Netflix and chill, நான் என்ன யோசிச்சேன்னா, why don't we do something which is impactful and என்னால் என்ன முடியும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும் போது what I wanted is what I can do is of course share knowledge and யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு which is students. So that's why I thought okay, I have traveled multiple paths and நான் இருந்த அந்த கன்ஃபியூஷனில் let it, நான் கன்ஃபியூஷன் பாத்தில் வந்திருந்தாலும் பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பித்தா இட்ஸ் பெட்டர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட். கோவிட் வந்து உங்களுக்கும் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் அப்போ தான் ராபிட் டார்டாய்ஸ்க்கான யூடியூப் சேனலுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது. வீட்டில் எவ்வளோ நேரம் தான் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறது. ஸோ தாட் ப்ராசஸ் போடும்போது அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனது, ராபிட் டார்டாய்ஸ் வந்து டிஜிட்டலாக போனதும் அந்த கோவிட் ஃபேஸில் தாங்க. Very happy like நீங்களும் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. COVID has been I would say positively better utilized by many people. Exactly. Is what I would say. ஷாம், இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்க இந்த ஒரு ஹோல் கண்டென்ட்டில் இந்த க்ரக்ஸே வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து
இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோல் கண்டென்ட் தான். ஆமாம். இன்றைக்கி இருக்கிற இந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பாத்வேயில் இருக்கா, இல்லை இதை படித்து முடித்து வர்ற குழந்தைங்களுக்கு அவங்க எவ்வளோ எம்ப்ளாயபிலிட்டியை தேடி அவங்க ஈஸியாக மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இல்லை நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டு இருக்காங்க பசங்க, பட் அந்த அப்ளிகேஷன் நாலேஜுன்றது அது வந்து இல்லைங்க. ஆமாம். ஸோ இது எப்படி நீங்கள் உங்களோட ஜாப் ரெடினஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஸோ ஸ்கூல்ஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை காலேஜஸ் கற்றுக் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கரெக்டாக தேவையா, அது எல்லாமே நெசசிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அது அவங்களுக்கும் தெரியும், பேரண்ட்ஸுக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் சப்ஜெக்ட் சொல்லித்தராங்க, மார்க்ஸ் முக்கியம், கிரேட்ஸ் முக்கியம், அந்த டாப் இதில் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது எதுக்கு ஆன பாத்வே இல்லை கேட்வேன்னு பார்த்தீங்கன்னா, டில் யூ லேண்ட் இன் யுவர் நெக்ஸ்ட் டோர். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது உங்கள் காலேஜுக்கு கேட்வே. நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போகலாம். நல்ல காலேஜில் நீங்கள் சேர்ந்து நல்லா படிக்கலைன்னா அந்த நெக்ஸ்ட் டோர் இஸ் லாக்ட் உங்களுக்கு. ஸோ நல்ல காலேஜில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இட் வில் ஓப்பன் யுவர் நெக்ஸ்ட் கெரியர், ஃபஸ்ட் கெரியர் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மெனி வேஸ். பட் அது எல்லாருக்கும் வால்யூமில் பார்க்கும்போது இஸ் இட் அப்ராப்ரியேட் கிடையாது. எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் நிறையா சப்ஜெக்ட் நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வேறு ஒரு விஷயம். இன்ஜினியரிங்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 10% ஓவர்லேப் இருக்கலாம், மீதி 90% இஸ் மோர் ஆஃப் பீப்புள், சேல்ஸ் இஸ் வாட் ஐ டூ. ஸோ அவங்க கற்றுத்தரது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஜென்ரலைஸாக கற்றுத்தராமல் ஒரு பர்சனலைஸ்டாக கற்றுக் கொடுத்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். தட் இஸ் வேர் someone like us should intervene and help students and parents and the education system அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. 60-70 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு 10% தான் அதோட அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம வந்து டெக்னாலஜியே இல்லாதப்ப நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் என்னை பொறுத்தளவுக்கு அது தப்பு கிடையாது. பிகாஸ் அப்போ இருந்த நாலேஜுக்கு நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை நம்ம பண்ணோம். ஆமாம். பட் இப்போ இந்த 2025 பசங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏஐ பற்றி நிறையா பேசுகிறாங்க. இன்னும் சிஸ்டம் கரிக்குலமில் சின்ன குழந்தைங்களுக்கு ஏஐ கற்றுக்கிற அளவுக்கு தான் இப்போ இந்த துபாய் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது. நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்னில் இன்னமும் காமனாக எல்லாருக்கும் ஒரே சப்ஜெக்டை சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து மார்க்கு எடுக்கிறவங்கள ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த செக்ரிகேஷன் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் துபாயில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸ் வருது? ஸோ எஜுகேஷன் அகெயின் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கிரேட்ஸ் மார்க்ஸ்னு வச்சுருக்காங்க, தப்பில்லை. ஆனால் வந்து என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a lot of gap between what industry wants or companies want today versus what students have. இன்றைக்கி பசங்களுக்கு என்ன, அவங்க சூப்பர் ஸ்மார்ட்டுங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க they are சூப்பர் ஸ்மார்ட். they only lack direction. அந்த கரெக்டான டைரக்ஷன். ரெண்டாவது, எனக்கு என்ன வேணும், நான் யார், நான் என்னவா ஆகணும், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கொஸ்டினிங் அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி மோடில் போய் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வெளியில் என்ன நடக்குது, என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எனக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு யோசனைங்கிற ப்ராசஸில் அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அதை மேப் பண்ணி சூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அவங்களுடைய படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், அண்ட் அவங்க எடுக்கிற கெரியர் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பாத் வில் பி வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ இதுக்கு இன்டர்வென்ஷன் வேணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நீ படி, கிரேட்ஸு, மார்க்ஸு, செமஸ்டரு எல்லாம் முக்கியம்தான். பட் அதோட முக்கியமான விஷயம், நீ அதுக்கப்புறம் உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நீ பண்ண போகிறது ஒரு ஜாபோ, ஒரு கெரியரோ, இல்லை பிஸ்னஸோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஒரு தொழிலோ ஏதோ. ஸோ அந்த விஷயத்துக்கு நீ என்னென்னு இப்போவே யோசிச்சு அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிறத நீ இப்போலேருந்தே பில்ட் பண்ண ஆரம்பித்தா பெட்டருங்க. ஸோ அதுதான் மிஸ்ஸிங். நம்ம அப்படியே ஒரு ரேஸ் மாதிரி ஓடுறோம், இது தேவை. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அது நம்ம ஆல்ரெடி நம்ம ரேஸில் லாஸ்ட்டில் இருந்துடுறோம். ஆக்சுவலாக இந்த செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த டிஸ்கவரி வந்து இப்போ நானும் குழந்தைங்களோட தான் அந்த 10 வருஷமாக என்னோடய கம்பெனி நடத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த செல்ஃப் டிஸ்கவரி ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்கு க்ரூம் பண்ணுற பேரண்ட்டுக்கும் ஒரு சீக்கிரமாகவே அவங்களுக்கு போய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் இன்னும் நம்ம குழந்தைங்கள வந்து டீப்பாக கொண்டு போகலாம். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ என் முன்னாடி ஒரு 10 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேரண்ட்டாக 10 விஷயத்துலையுமே என் குழந்தைய நான் கொண்டு போகிறேன்.
இதில் நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறேன். ம் நிறைய டைம் இதுக்கு நான் வந்து கொடுக்குறேன், கரெக்ட். எனர்ஜி கொடுக்குறேன், மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போது இந்த 10 விஷயங்களில் நம்ம குழந்தைக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் நம்ம கவனம் செலுத்தி கொண்டு போனால் போதுன்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது அப்படின்னா நான் 100% நம்ம டைம் சேவ் பண்ணலாம், 100%. நம்ம குழந்தைய வந்து பின்னாடி இருந்து மானிட்டர் பண்ணலாம். இந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். அப்போது ஸோ என்ன ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க? கிண்டர் கார்டன் இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆமா. அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு குழந்தையோட ஒரு லேர்னிங் வந்து பர்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருதுங்க. தமிழ்நாட்டில் பிறகுற குழந்தை 3-4 வயசுல தமிழ் பேச ஆரம்பிக்கும். அப்போது பாருங்க, லேர்னிங் வந்து வீட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பிரெயினில் போய் பதிகிற எல்லாமே சப்கான்ஷியஸ் லெவலில் போய் பதியுது. இப்போ நீங்களும் நானும் சரி, ஒரு கான்ஷியஸாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்மளை பார்க்குறவங்களும் கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா இல்லை எங்கேயாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு. பட் குழந்தைங்க அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு போய் பதிகிற எல்லா பதிவுமே ஸ்டார்டிங்கில் வந்து சப்கான்ஷியஸில் போய் பதியுதுங்க. அதில் தான் பேரண்டிங் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அஃப்கோர்ஸ் செல்ஃப் டிஸ்கவரி ஆர் கிட்டுடைய ஸ்ட்ரென்த்ஸ் டிஸ்கவரிங்கிறது வந்து சின்ன குழந்தையிலேருந்து, அண்ட் மெயினாக அது பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் வேர் யூ கம் இன். கிரேட். அண்ட் யூ ஒர்க் வித் ஸ்கூல்ஸ் அண்ட் கிட்ஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹெல்ப் தெம் ப்ரிப்பேர் ஃபார் தி ஃப்யூச்சர் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ நான் என்னுடைய புக்குடைய டைட்டிலே வந்து உங்களோட புக்கும் நான் படித்தேன், நான் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஸ்டீவ் ஜாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் உங்களது ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ்ன்றதை வச்சது இட் வாஸ் வெரி குட். அண்ட் உங்கள் புக்கை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். யாருக்கு உங்கள் புக், எந்த செக்மெண்ட்டுக்கு வந்து உங்கள் குரூப் வந்து பெனிஃபிட் ஆகும்? ஸோ என்னுடைய புக்கு மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் தெம் 99% வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே தே ஷுட் ஸ்டார்ட். என்ன கேட்டிங்கன்னா, நாட் லாஸ்ட் இயரில் டு ப்ரிப்பேர், ஃபைனல் இயரில் தான் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனல் இயரில் அவங்க டெசிஷன் எடுத்துடலாம். எனக்கு என்ன ஜாப் வேணும், நான் எந்த கம்பெனி, எந்த மாதிரியான ரோல், என்ன ஃப்யூச்சரில் நான் போக போகிறேன்னு டிசைட் பண்ணிடலாம். ஆனால் அதை செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறது வந்து நம்ம ஃபைனல் இயரில் பார்க்கக்கூடாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயர்லேயே நம்ம ஆரம்பிக்கும் போதே இந்த ஃப்யூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் புக் இஸ் லைக் அ கெரியர் கைட். இட்ஸ் ஃபார் அ லாங் டேர்ம் ஜேர்னி. ஸோ அதில் அவங்க செல்ஃப் டிஸ்கவரி எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். உள்ளே வந்து நிறையா உங்களுக்கு மாடர்னைஸ் ஜாப் ஃபங்க்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆகுது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது உள்ள, விச் வில் கனெக்ட் த கேப். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதோ, இன்றைக்கி என்ன தேவையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அந்த கேப் வந்து பிரிட்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் மல்டிபிள் திங்ஸ் விச் வில் ஹெல்ப் தெம் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃப்யூச்சர் ஆஃப் ஜாப்ஸ். ஏன்னா தே ஆர் டுடே ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் நாளைக்கு அவங்க ஒரு எம்ப்ளாயி. ஸோ நாளைக்கு எம்ப்ளாய்க்கு அவங்க லாஸ்ட் 4th இயரில் ரெடி ஆகாமல் ஃபஸ்ட் த சூனர் தே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் வில் பி ஹெல்ப்ஃபுல். செமஸ்டர் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, கட்டாயம் கம்பல்ஷன் கிளியர் பண்ணணும். அட் த சேம் டைம் இட்ஸ் அ ஜேர்னி. இதை ஒரு 3-4 இயர்ஸாக யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு கெரியருக்கு ஒரு 3-4 இயர்ஸாக நான் வந்து எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி, ட்ரையல் அண்ட் எரரில் நான் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணி பார்த்து, எனக்கு அது பிடிச்சிருக்கா, அதில் நான் க்ரோ ஆகலாமா, இல்லை எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிருச்சுன்னா தென். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே தேவ் செட் நான் குவிட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். இங்கே துபாயில், சென்னையில், மல்டிபிள் பிளேசஸ். நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இல்லை வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான். அவங்களாம் என்ன படித்தவங்க? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ளஸ் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, இல்லை வேறு பிஸ்னஸஸில் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அலைன்மெண்ட் இல்லை, ஸ்பார்க் இல்லை. ஆமாம், அலைன்மெண்ட் இல்லை. ஏன்னா தே டோன்ட் என்ஜாய் வாட் தேர் டூயிங், தே ஆர் சேச்சுரேட்டட். ஆஃப்டர் தட் தே ஃபீல் போர்ட், தே வாண்ட் டு டூ சம்திங் மோர் பேஷனேட். அண்ட் பட் இதை அவங்க ஃபஸ்ட்டே கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அவங்க லைஃப்பில் வேஸ்ட்டாக இருக்காது. ரெண்டாவது அவங்க சக்ஸஸை குயிக்காக பார்த்துருப்பாங்க. இவங்க இன்றைக்கி ஆரம்பித்து அந்த டைம் அண்ட் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு தானே, இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து த கெரியர் டிஸ்கவரி ஷுட் ஹேப்பன் இனிஷியலி. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியம். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சில கொஸ்டின் நான் கேட்டு வரேன். இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி, உங்களோட கெரியர் ஜேர்னி எப்படி இருந்தது, நீங்கள் என்ன படிச்சிங்க, நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கா? கிரேட் கொஸ்டின். இன்ஃபேக்ட் நான் தப்பு பண்ணதுனால தான் என்னால் இந்த ஒரு விஷயமே, அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னால நான் வந்து இப்படி ஒரு புக் எழுதியிருக்கேன்னு சொல்லலாம்.
புக் எழுதுனேங்கிறத விட ஐ ஹவ் பீன் அ ஸ்பீக்கர் அட் மல்டிபிள் காலேஜஸ் அண்ட் ஐ ஹவ் ஹெல்ப்ட் a lot of students to gain clarity. ஸோ அந்த கிளாரிட்டிக்கு நான் ஒரு உதாரணமாக இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுது அப்படின்னா அது காரணம் நான் பண்ண தப்புகள் தான். அந்த தப்பு டைம் வேஸ்ட்டு மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷனில் நான் ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் தாங்க இது. ஸோ நான் என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வழக்கம் போல் எல்லோரும் மாதிரி இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு அரியர்ஸ் இருந்தது. பட் லாஸ்ட் 8th செமஸ்டர் வரும்போது முடிச்சாதான் ஃபஸ்ட் கிளாஸ், இல்லைனா இல்லைனா வி கான்ட் கெட் த ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ கஷ்டப்பட்டு எல்லா பேப்பர்ஸும் 8th செமஸ்டருக்கு அப்புறம் ஒரு மாதம் டைம் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் செகண்ட் செம் தேர்ட் செம் பேப்பர் கிளியர் பண்ணணும், அது அந்த டைமில் தான் வரும். ஸோ உட்காந்து படித்து கிளியர் பண்ணியாச்சு, காட்ஸ் கிரேஸ் முடிச்சாச்சு. என்ன இன்ஜினியரிங் பண்ணீங்க? இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். முடித்தோடனே அன்றைக்கி அந்த அரியர் எக்ஸாம் செமஸ்டர் முடிஞ்சிருச்சுங்க, 8th செமஸ்டர். அதுக்கப்புறம் பழைய பேப்பர்லாம் எழுதி முடித்த நைட்டு கையோட கிளம்பி சென்னைக்கு போயிட்டேன். ட்ரிச்சியிலேருந்து நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு போனோன்னே ஒன்றும் இல்லை, கால் சென்டர் வேலை. ஐ ஸ்டார்டட் ஆஃப் செல்லிங் கிரெடிட் கார்ட்ஸ் சிட்டிங் இன் சென்னை, காலிங் யூஎஸ் பீப்புள், செல்லிங் கிரெடிட் கார்ட்ஸ். என்னோட சூடோ நேம் வந்து டான் ராஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு கால் பண்ணி அந்த இங்கிலீஷ் எல்லாம் ஆமாம் யூஎஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து ஆமாம் ஓகே எல்லாம் பண்ணி அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு 3-4 மாதம் நல்ல சம்பளம், கார் வரும், பிக்கப் ட்ராப்பு, ஸோ அண்ட் நைட்டு சாப்பாடு இருக்கும் ஆஃபீஸில். இட் வாஸ் குட். ஸோ ஐ தாட் ஓகே ஐ எம் செட்டில்ட், நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பாடி ஸ்டார்டட் ரியாக்டிங். ஏன்னா நைட்டில் வேலை, பகல் ஃபுல்லாக தூங்குகிறோம். அண்ட் தென் ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ரெண்டாவது எங்கள் அப்பா அம்மாவும் தேவர் வெரி அப்செட், நாட் வெரி அப்செட் பட் வெரி லிட்டில் அன்ஹாப்பி. என்னடா இன்ஜினியரிங் படிச்சுட்டு கால் சென்டரில் வேலை பார்க்குற, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தட் ஃபேமிலி கான்வர்சேஷன்ஸ். அண்ட் தென் ஐ தாட் ஓகே நான் வந்து அட்லீஸ்ட் படித்ததுக்கு ஒரு இன்ஜினியராக நம்ம ஆகுமே, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அப்பா கிட்ட வந்து பேசி கேட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனில் அப்பா வந்து கோர்ஸ் எப்படி எடுத்தீங்க? இந்த கோர்ஸ் இஎன்ஐன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த கோர்ஸை எப்படி நீங்கள் எடுத்தீங்க? நான் வந்து காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. ட்ரிச்சியில் ஜேஜே காலேஜில் தான் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். படித்தா அங்கே தான் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே தான் ஃபீடு. ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, படிக்கிறாங்க, நல்ல காலேஜு, கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், கல்ச்சுரல்ஸு, மல்டி கல்ச்சுரல் இதெல்லாம் எக்ஸ்போஷர்லாம் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் படிக்கணும், ஏதோ ஒரு டிகிரி அப்படிங்கும்போது அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கல்லாம் சீட் ஃபில்டு. நம்ம கடைசி போகும்போது சீட் இல்லை, இஎன்ஐயுமே பேமெண்ட் சீட்டு, ஃப்ரீ சீட் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்கினதுனால நமக்கு அந்த சீட்டு. பட் அந்த காலேஜில் படிச்சுட்டு அதான் கால் சென்டரு இங்கே வரேன். அப்பா கிட்ட திரும்ப வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி 1-2 அப்போ தேடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி இருக்குது நம்ம ஊரில், இந்த 4-5 கம்பெனியில் ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னா எங்கள் அப்பா அது இதுன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் என்னமோ பண்ணி ஈரோடில் ஒரு எஸ்பிபி சேஷாய் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பேப்பர் மில் இருக்குது. அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு அப்ரெண்டிஸ் 2800 ரூபா சம்பளம், 2800. நான் வாங்கினது 10-12,000 ரூபா இந்த கால் சென்டரில். என்னடா இது, அங்கேருந்து இங்கே, சரி ஓகே நம்ம கோருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் வந்தேங்க. வந்தால் இட் வாஸ் குட். ஐ மேட் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்டாக 1 வருஷம் ஓட்டுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஐ ரியலைஸ்ட் தட் இஸ் நாட் ரியலி மை கப் ஆஃப் டீ. ஏன்னா I wouldn't say anything wrong about the job or the company. Great people, great colleagues, எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் இன்னமும். But not for me. ஏன்னா the lifestyle that I wanted was not there. So நான் நினச்சேன் ஓகே நம்ம எம்பிஏ படிப்போம், எம்பிஏ படிச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் லைனில் க்ரோ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ பண்ணேங்க. எம்பிஏ பண்ணும்போது கரெக்டாக 2008-9 இந்த பிக் ரெசெஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். 2008-9 ரெசெஷன், யாருக்கும் வேலை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கே. நம்ம அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் கோட்டை போட்டுட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கோம். என்னடா இது இன்டர்வியூஸ். லக்கிலி ஒரு காலேஜ்லேயே 3 பேருக்கு தான் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனோம். அதில் ஐ வாஸ் ஒன் அமாங் தெம். அண்ட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் இன் அ மார்க்கெட்டிங் ரோல், மார்க்கெட்டிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சர்வீசஸ் கம்பெனி. அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனிக்கு யூரோப் ரீஜனில் பெங்களூரில் உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு ஜாப் ரோல். ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட், எக்ஸைட்டட். ஏன்னா யாருக்கும் வேலை கிடைக்கல, நமக்கு கிடைச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல சேலரி, எம்பிஏ முடித்ததுனால கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ணிட்டு தென் அகெயின் கிளாரிட்டி இல்லை. ஐ என்ஜாய்ட்
டூயிங் தட் தென் ஐ தாட் ஓகே இதோட லார்ஜர் ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய இன்டர்ன்ஷிப்பில் நான் காலேஜ் எம்பிஏ படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு பாஸ் இருந்தார். அவர் கால் பண்ணார். இந்த மாதிரி அந்த டைமில் கோவிட்னு சொல்கிறேன், அந்த டைமில் வந்து ரிசெஷன் வி couldn't do அகாமடேட் பண்ண முடியல. நீ இன்டர்ன்ஷிப் வாஸ் குட், பட் இப்போ வந்து ஒரு ரோல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா தெரியும், அவர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டேன். தட் வாஸ் அ கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் கம்பெனி. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸுக்கு போயிட்டேன். கால் சென்ட்ரு, இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கு, அதுவும் குளோபல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து இப்போ சேல்ஸும் என்னென்னா ஹெச்ஆர் சர்வீசஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் க்ரோயிங். தென் ஐ ஸ்விட்ச் கம்பெனிஸ். அதே லைனில் இருந்தேன். மெயினாக வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் கம்பெனி விச் இஸ் சப்ளைங் டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் ஃபார் தேர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அவங்க டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம், இல்லை ஒரு ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில் பண்ணோன்னா தே வில் நீட் பீப்புள். அண்ட் இங்கே அவுட் சோர்சிங் சென்டர், ஆஃப் ஷோர் சென்டரில் தே வில் ஹையர். And we used to supply people, so interview panni. So that's where I realized bread and butter is matching the right skills for the job role. Exactly. So அந்த லைனில் இருந்தேன். தென் ஐ தாட் ஓகே நம்ம இப்படியே நம்ம சர்வீஸ் ப்ரொவைடராகவே இருக்கமே, லெட் மீ கோ டு த அதர் சைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ஆயிடலான்னு சொல்லிட்டு தென் ஐ ட்ரைட் கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு சிவி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி இனிமேல் நம்ம ஹெச்ஆர்ரா அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட் அக்விசிஷன் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு. Then I started heading talent acquisition for a couple of high-tech companies, cybersecurity companies, analytics companies. I've hired for global roles, country leaders, sales directors, VPs for, of course, Middle East, Southeast Asia, including Singapore, Malaysia, Thailand, Japan, multiple Australia, New Zealand. So இதெல்லாம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆசை, என்னடா நம்ம இங்கே உட்காந்து எல்லாம் ஹையர் பண்ணுறோம். And I got very motivated by speaking to those senior professionals. And the kind of achievements that they are doing, they're talking. ஏன்னா நான் வந்து அவங்க கூட பேசும்போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னா நீங்கள் அவங்க சொல்லணும்னு நினச்சா தான் நீங்கள் சொல்லுவாங்க. பட் இன் அன் இன்டர்வியூ நீங்கள் கேட்கும் போது அவங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. Because it's a job interview that you are doing, right, on the job. So அது கேட்கும் போது I learned a lot of insights from them. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆசை, சரி நம்ம ஹெச்ஆராக இருக்கோம், நம்ம இப்போ சேல்ஸுக்கு போயிடலாம் திரும்ப, பட் நாட் ஹெச்ஆர் சர்வீசஸ் சேல்ஸ், நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சேல்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் வந்தேங்க. நவம்பர் 2019 வரும்போது ஐ ஹேட் 3 different resumes of mine. எனக்கு என்னுடைய ஓன் வெர்ஷன், என்னோட ஓன் ரெஸ்யூமே 3 டிஃப்ரெண்ட் ரெஸ்யூமே வச்சுட்டு வந்தேன். யாரை பார்க்குறேனோ அவங்களுக்கு என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என் சிவியை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன். ஸோ யாரை போய் மீட் பண்ண போகிறீங்களோ அவங்கள பற்றி ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு, ஆமாம், இப்போ இன்டர்வியூ போகிறோம் இல்லை ஒரு கான்வர்சேஷன் போகிறோம் அப்படின்னா அவங்க யார், அவங்க கம்பெனி என்ன, அதில் எனக்கு என்ன ரோல் பொசிஷன் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிவி, அந்த சிவி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். அந்த மாதிரி 3 ரெஸ்யூமே வச்சுருந்தேன் நான். ஓகே. ஸோ லக்கிலி ஐ காட். ஸோ ஒரு ரெஸ்யூமே வந்து அஃப்கோர்ஸ் ஹெச்ஆர் ரெஸ்யூமே, நான் ஹெச்ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்யூமே. இன்னொரு ரெஸ்யூமே வந்து நான் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் ஆர் ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் ஆர் ஹெச்ஆர் சர்வீசஸ்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெஸ்யூமே, ஏன்னா அந்த பேக்ரவுண்டும் இருக்குது. 3வது வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் ஐ வாண்ட் டு get into HR and HR tech and sales with a combination of all this. So I eventually got into a HR technology sales company, so sales role, and that's what I'm doing right now. So என்னோட ஜர்னியை பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து, பட் I have grown and I have seen, and HRஆ இருக்கும்போது I have hired from campuses. ஸோ அதுதாங்க ஒரு ட்ரிகர் தட் யூனோ நம்ம வந்த மாதிரி பீப்புள் வந்து, எனக்கு இந்த கிளாரிட்டி முன்னாடியே இருந்திருந்ததுன்னா நான் முன்னாடியே வந்து ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் ஒரு பீப்புள் ப்ளஸ் சேல்ஸ் காம்பினேஷனான ஒரு ரோலில் நான் வந்து எடுத்துகிட்டு அப்போவே நான் எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோலுக்கு நான் போயிருக்கலாம். பட் அந்த அவேர்னஸ்லாம் இல்லாததுனால நானே அந்த ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் எதில் க்ரோ ஆகலாம், எதில் ஃப்யூச்சர் இருக்குது எல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இது வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போது இம்மீடியட்டாக ஆக்சஸ் பண்ணலாம் இந்த நாலேஜ் எல்லாம்.
அண்ட் அசஸ் பண்ணி அவங்க தே கேன் பி ஜாப் ரெடி, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் திஸ் புக் இஸ் ஆல்சோ ஆல் அபவுட். இல்லை உங்களோட இப்போ உங்கள் ஜேர்னி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கீழேருந்து வந்து நிறைய அடிபட்டு லைஃப்பில் ஒரு இடத்துல போய் இன்றைக்கி ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரோட ஜேர்னிலையும் வந்து கண்டிப்பாக ஒரு ராங் ட்ராவல் இருக்கும். எங்கேயாவது போய் ஒரு யூ-டர்ன் அடிச்சு எங்கேயாவது முட்டும் போது அப்புறம் ஒரு கரெக்ட் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. என்னோட ப்ரோக்ராம்லேயே நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான், டைம்ன்ற அந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருமே ஆக்சுவலாக நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு 50-60 வயசு ஒரு நல்ல பணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இன்னும் உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும்னு கேட்டால் அவர் என்ன பணம் நான் சொல்ல போறாரு? கண்டிப்பாக 100% அந்த அவர் சம்பாதிச்சு வச்சு அந்த பணத்தை யூஸ் பண்றதுக்கு நல்ல ஹெல்த்தும் நல்ல டைமும் எனக்கு இருந்தால் போதும், இந்த ரெண்டு விஷயத்தை தான் பதிவு பண்ணுவாங்க. இதை தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பீக்கராக இருக்கேன், நிறைய காலேஜஸ்க்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், நானும் என்னோட ட்ரைனிங் டீமும். ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் வந்து சூப்பராக கிளாரிட்டியோடு இருக்காங்க. அவங்க சேரும் போதே இன்னைக்கு இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் இன்னும் தே ஆர் ஸோ ஸ்மார்ட் அட்வான்ஸ்ட் தென் அஸ். அப்போ +2 முடிச்சுட்டு கரெக்டாக கோர்ஸ் எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், எங்கே நான் போய் அடுத்து போகணுன்ற அந்த ஒரு பொசிஷனிங் வரைக்கும் அவன் பிளாட் போட்டு வச்சு போகிறான். பட் இன்னமும் 2025ல ஒரு சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே டோன்ட் நோ வை தே ஹேவ் ஜாயின் காலேஜ், வாட் தே ஆர் லேர்னிங். யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தான் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அந்த பசங்க எவ்வளோ லிட்டரலாக கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் நான் ஃபிசிக்கலாக நான் பார்க்குறேன். சரிங்களா, படிச்சு முடிக்கிறான். சாரி, அப்பா அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயா தூரமாக இருப்பாங்க, பையனை ஹாஸ்டலில் போட்டுட்டு என் பையன் 3-4 வருஷத்தில் நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க இருப்பாங்க. மேபி அவங்க ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு இருக்க நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் எம்ப்ளாயபிலிட்டிக்கும் லிங்க் கரெக்டாக இருக்கா, இல்லை அது வந்து ப்ரொபோர்ஷனேட் வந்து எங்கேயாவது அடிப்படுதா? உங்களோட அனுபவத்தில் நீங்கள் கொஞ்சம். ஸோ நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கம்பெனிஸ் வந்து ஒரு சைடில் வந்து தே ஆர் ஹண்டிங் ஃபார் ரைட்லி ஸ்கில்டு பீப்புள், அதுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் டீம் இருக்குது, டேலண்ட் அக்வசிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் ஏகப்பட்ட இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாமே வருது டு ஹண்ட் த ரைட் டேலண்ட் ஃபார் தி கம்பெனிஸ் நீட். இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஹண்டிங் ஃபார் ஜாப்ஸ். 100%. ஸோ இங்கேயும் ஆள் தேடுறாங்க, இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க. வை திஸ் டசன்ட் மீட்? பிகாஸ் தேர் இஸ் அ கேப் இன் வாட் they want versus what they have. Clearingla, this is what I call it as talent supply gap. இந்த talent supply gap நம்ம ஷார்டன் பண்ணால் மேட்ச் ஆகிடும். இவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா they can prepare, and இவங்களுக்கும் it will be easy to filter out candidates and hire and fulfill those open jobs. ஸோ இதுக்கு they should be யார் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அந்த talent supply யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க தான் ஸ்டெப் அப் பண்ணி, and parents should help them to step up the students to prepare for the future of jobs. ஸோ இன்றைக்கி ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நிறைய கார்ப்பரேட்ஸில் பேசுகிறாங்க. the future of work is for whom? நான் கேட்குற ஒரே கேள்வி அதான், the future of work is a trending buzzing word. the future of work is for whom? is for today's students who are tomorrow's workforce. Exactly. So for them, what I have translated is, அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் ஐ ஹவ் ட்ரான்ஸ்லேட்டட் இட் இன் டு த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ரீட்டெயில், ஹெல்த் கேர், என்டர்டைன்மெண்ட், மூவிஸ், எனிதிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், இது ஒரு பக்கம். என்ன இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். எது க்ரோ ஆகுது, எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. நம்பர் 1. எக்ஸாக்ட்லி. நம்பர் 2, டெக்னாலஜிஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏஐ, தென் தெர் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ, தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஏஜென்டிக் ஏஐ, தென் தெர் இஸ் மல்டி ஏஜென்ட் ஏஐ. ஸோ வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இஃப் யூ டோன்ட் கோப் அப் வித் த டெக்னாலஜி யூ வில் ரிமைன் அவுடேட்டட். நவ் டெக்னாலஜி வருது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த எவ்ரி டெக்னாலஜி இஸ் இம்பேக்டிங் ஈச் இண்டஸ்ட்ரி. இப்போ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா ஏஐ வச்சுக்கோங்க, ஆர்பிஏ, க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, 4-5 இன்னும் இருக்குது, டிஜிட்டல் ட்வின், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எவ்ரி டெக்னாலஜி, ஹவு இஸ் இட் இம்பேக்டிங் எவ்ரி இண்டஸ்ட்ரி, டாப் இண்டஸ்ட்ரி? ஹவு ஏஐ இஸ் இம்பேக்டிங் ரீட்டெயில், ஹவு ஏஐ இஸ் இம்பேக்டிங் எஜுகேஷன், ஹவு ஏஐ இஸ் இம்பேக்டிங் ஹெல்த் கேர், ஹவு ஏஐ இஸ் இம்பேக்டிங் யுவர் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி ஹவு சைபர் செக்யூரிட்டி, ஹவு ஆர்பிஏ, ஹவு க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் இம்பேக்டிங் ஈச் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால்
அது அப்படியே கெரியர் பாத்ஸ் ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் டெக்னாலஜி தான் படிக்கணும்னு சொல்லலை. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து, சார் என்னால் ஒரு இடத்துல உட்காந்து கோடிங்லாம் பண்ண முடியாதுங்க, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அப்பா அம்மா சொன்னாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்து நான் படிக்கிறேன், ஆனால் என்னால் கோடிங் பண்ண முடியாது. சரிப்பா, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தான் கோடிங் வேணும். ஓகே, அஸ்யூம் நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினா அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். அதர் ஜாப் ரோல்ஸ் தட் யூ கேன் லுக் அட் இஸ் செல் திஸ் சாஃப்ட்வேர் டு தோஸ் கம்பெனிஸ். ஸோ சேல்ஸ் நீ ட்ரை பண்ணலாமே, செல் டெக்னாலஜி. தட்ஸ் வாட் ஐ டூ டுடே. இல்லை சார், எனக்கு நான் வந்து அவ்வளோ அவுட் ஸ்போக்கன் கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் பயம், கம்யூனிகேஷன் கிடையாது. Then I asked him, what do you think you are good at, right? நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்க, ஓகே, டெக்னாலஜியில் நீ கோடிங்லாம் பண்ண முடியாது சார், ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு நான் பார்த்தேன் ஃபேமிலியிலலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் சொல்கிற. அதர் ரோல் இஸ் செல்லிங் டெக்னாலஜி அண்ட் பிகமிங் அண்ட் க்ரோயிங். ஆனால் ஹீ இஸ் வெரி கிளியர் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் அ டெக்னாலஜி பேஸ். ஆனால் நான் வந்து ஒரு கிளர்க்குக்கோ ஒரு பேங்க் ஜாபுக்கோ போக விரும்பலை, டெக்னாலஜி சரௌண்டிங்காக நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன ஆகலாம் அப்படின்னு நானே கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் தட் யூ திங்க்? சார், நான் வந்து எழுதுவேன், ஐ கேன் ரைட், ஐ கேன் கிரியேட் சம்திங் விஷுவலாக, கிராஃபிக்காக. தென் ஐ டோல்ட், தென் பாஸ், லுக் அட் மார்க்கெட்டிங், லுக் அட் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ரோல்ஸ் ஃபார் அ டெக்னாலஜி ப்ராடக்ட். யூ கேன் ரைட் கேஸ் ஸ்டடீஸ், you can write, you can create posters, content, do a product marketing strategy. Then he started interning that role. That okay, நான் வந்து ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் டீமில், நான் வந்து மார்க்கெட்டிங் டீமுக்குள்ளே ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் டீமில் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லி he tried. There is a set process approach that we teach students in the future of jobs. ஒர்க்ஷாப்பாக இருக்கட்டும், புக்குள்ளே இருக்கட்டும், இல்லை எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கட்டும். ஸோ அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி he landed in one internship. He then figured out that, Shyam, this is what I wanted to do. நான் கோடிங் பண்ணலை, நான் சேல்ஸும் பண்ணலை, பட் I am contributing to the company's growth by marketing and making the reach of the product more. I can do content writing, I can do SEO, SEM. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது which students can pick. பட் அவங்களுக்கு வந்து அந்த என்ன இண்டஸ்ட்ரி, என்ன டெக்னாலஜி இதெல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாதது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அவேர்னஸ் கூட எண்டு கோலுங்க. அந்த அவேர்னஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு டைரெக்ஷன் இருக்கணும். அதாவது நீ போய் இதை பண்ணு, நீ இதை பண்ணி ட்ரை பண்ணு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா, கொஸ்டின் மார்க் தான். நீ போய் சும்மா அதுதான் கரெக்டாக சொல்லலைன்னு வைங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த பையன் வந்து வேற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அப்பா அம்மா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதே கதையாயிடும். ஸோ there has to be a structured framework for discovery, understanding and then validation, அதுக்கப்புறம் getting into action, right? So this is what we do, help students. நம்மளோட பாப்புலேஷனில் வந்து we are now going to reach 150 crore plus. இப்போது ஒரு 20-30% வந்து நம்ம பேசுகிற ஏஜ் குரூப் வச்சுக்கலாமே இந்த ஹோல் பாப்புலேஷனில். இப்போ இத்தனை கோடி பசங்க இருக்காங்க, ஒரு 30-40 கோடி பேர் ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு அவன் இந்தியாவுக்குள்ளேயும் வர்றான், இல்லை அப்ராட்லேயும் போய் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு சினாரியோவில் இந்த ஹோல் பசங்களுக்கு என்னங்க ஒரு சிஸ்டம் கொடுக்குறது? என்னை பொறுத்தளவுக்கு நான் சொன்னோன்னா, பசங்க ஆக்சுவலாக என்னன்னே தெரியாமல் கஷ்டந்தாங்க படுறாங்க. சரி, எல்லாருக்கும் பணம் வேணும், அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அவங்கவுங்களுக்கு ஓன் சேலஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட பேரண்டிங்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் என்னை வந்து ஒரு பேரண்ட் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்கன்னா என்னோட கான்ட்ரிபியூஷனும் வீட்டுக்கு இருக்கணுன்றதான் அந்த பேரண்டிங்கில் ஒரு சின்ன அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்போ லெவல் அப் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஏன்னா இன்றைக்கி ஒரு தலைமுறை படித்தா லைஃபே மாறிடுங்க. எக்ஸாக்ட்லி. ஆமாம். அப்போது இப்படி ஒரு சுமையை வந்து பசங்க வந்து வச்சுட்டு இருக்க டயத்தில் வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு குரூப்பும் இருக்குது. இந்த குரூப்புக்கு வந்து என்ன பெனிஃபிட் பண்ணலாம்? ஏன்னா படிக்கிற பசங்க, நல்ல வெல்த்தியாக இருக்கவங்க, இதுதான் செய்யணும்னு தெரிஞ்சவங்க ஏதோ நீச்சல் அடித்து எங்கேயோ போயிடுவான். கரெக்டு. பட் ஒரு குரூப்பு என்னென்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணுறது?
ஸோ இதுக்காக தான் நான் வந்து அந்த அந்த புக்கு உள்ள வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, புக்காக இருக்கட்டும், எங்கள் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 6 ஸ்டெப் ஜாப் ரெடினஸ் ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறாங்க. அந்த 6 ஸ்டெப்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஐ கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் யூ கேன் ரிலேட் இட் டு, அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிங்க. ஸோ மெயினாக வந்து செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் இண்டஸ்ட்ரி டிஸ்கவரி. ஸோ தட்ஸ் த டிஸ்கவரி ஸ்டெப். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். அதாவது யூ ஹாவ் டு அலைன் யுவர் கெரியர் ஆப்ஷன் வித் a few things. அது என்னங்கிறது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அன் அலைன்மெண்ட் கோஷன்ட். ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால நீ என்ன சூஸ் பண்ணாலும் அதில் கரெக்டாக இருக்கலாம், பட் தப்பாக இருக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது நீ சூஸ் பண்ணது கரெக்டாக அப்படின்னு ஒரு வேலிடேஷன் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ 5P வேலிடேஷன் ஃப்ரேம் ஒர்க் தட் வி ஃபாலோ. ஸோ இது 3 ஸ்டெப்புங்க. தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் இஸ் எம்பவரிங் யுவர் செல்ஃப், which is once you have validated, நான் இது தான் பண்ண போகிறேன், நான் இது தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேலிடேட் பண்ணி ப்ரூஃப்லாம் எல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் யூ நீட் டு எம்பவர் யுவர் செல்ஃப். தட் இஸ் ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 இஸ் பொசிஷனிங் யுவர் செல்ஃப். நீங்கள் எம்பவர் ஆகி நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் ஆஸ் த மோஸ்ட் வாண்டட் டேலண்ட் ஆர் தி கேண்டிடேட் ஃபார் த ஜாப். அண்ட் லாஸ்ட் 6th ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அண்ட் ஆக்ஷன் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அட்ராக்டிங். How can you attract job opportunities? Do not chase jobs. Absolutely. Make jobs chase you so that you attract multiple job opportunities. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனிங் எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இட்ஸ் டிஸ்கவரி. ஸோ நீங்கள் வந்து ஐ நோ தட் யூ ஆர் ஆல்சோ ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்கள்லேருந்தே. பட் நான் என்னோட டிஸ்கவரி சொல்கிறேன். பட் டூ யூ வாண்ட் டு ஆட் ஆன் ஹவு டிஸ்கவரி கேன் ஹெல்ப் அ ஸ்டூடெண்ட்? அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து ஏஜ் 3லேருந்தே லேர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து நம்ம கிண்டர் கார்டனுக்கு இதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா, அப்போலேருந்தே நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணி கொண்டு வரதுக்கான சிஸ்டம் எல்லாம் இருக்குங்க. இன்பார்ன் இன்டெலிஜென்ஸ், அதில் வந்து 8 டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அப்போது என் குழந்தை எங்கே ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, என்ன வீக்னஸில் இருக்குது, எது என் குழந்தைக்கு இயல்பாக வர்றது வரமாட்டேங்குதுன்றத ஒரு பேரண்ட் ஸ்டார்டிங்கில் பிடிச்சி கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். சரிங்களா? பிகாஸ் அஸ் அ ஹியூமன் ஐ ஆல்வேஸ் எவால்வ். கரெக்ட். இன்னைக்கு என்கிட்ட அது இல்லாமல் இருக்கும், பட் இன்பார்னா இல்லாமல் இருக்கும். இன்பார்னா இருக்கு, பட் நான் க்ரூமிங்கில் வந்து நான் அதை வந்து டெவலப் பண்ணி நான் கொண்டு வரதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன முக்கியம்னா, இன்னைக்கு என் குழந்தைனால ஒரு 5 கிலோ 10 கிலோ டம்பிள் தூக்க முடியும்னா அந்த தூக்குற அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பலப்படுத்தணும். சரிங்களா? அப்போ என்ன என் குழந்தையோட பவர்ல இருக்கோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு தெரியணும். அப்பா கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. சரியா? இது நான் எல்லாம் பாட்காஸ்ட்லயும் பேசுற ஒரு டாபிக் தான், பட் புரியுது. அதான். அப்போ என்னோட பையன் வந்து என்னோட அன்அக்கம்ப்ளிஷ்டு ட்ரீமை கொண்டு போகணும்னு நினைச்சு அந்த அப்பா வந்து அவனை கிரிக்கெட்டில் ஃபோர்ஸ் பண்ணாருன்னா அப்பா சொன்னாருன்னு பண்ணுவான். ஆமா, ஃபோர்ஸ் பண்ணி. பட் அதில் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அவன் சூப்பராக வெளியில் வந்துடுவான். ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரேன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், எஃபர்ட்டும் போடணும். சரிங்களா? ஒரு 100 கிலோ டம்பிள் தூக்குற மாதிரி. இதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் வந்து எவாலுவேட் பண்ணணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை கூட ஒரு அட்லீஸ்ட் அந்த 10 வயசை தாண்டுறாங்க இல்லையா, அது வரைக்கும் பேரண்டிங்கோட சப்போர்ட் வந்து 100% வந்து கொடுக்கணும். இப்போ இருக்க பசங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. நம்மளே அந்த காலத்தில் எக்ஸாம் 2 நாளைக்கு அப்புறம் இருக்குன்னா புக்கை மட்டும் எடுத்துட்டு நம்ம எல்லாம் பாஸ் பண்ணது கிடையாது. என்ன இந்த பசங்க நம்மளோட ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறோம், அப்போ இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக அவன் போய் பண்ணுவான். அப்போது பேரண்டிங்கில் வந்து பையனோட ஸ்ட்ரென்த் எங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கூட வந்து ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணி படிப்பு தானாக வந்துடும். என்னை பொறுத்த அளவுக்கு அவன் எதில் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அடிஷ்னல் கிளாஸஸ் எல்லாம் போட்டு பண்ண வச்சிடலாம். இந்த செல்ஃப் டிஸ்கவரி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வயசுலேருந்து பிடிச்சி கொண்டு வந்தோம்னா அவன் 11வது 12வது அந்த 10th எல்லாம் வரும்போது பயப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க எக்ஸாம் ஃபியரோட டிராவல் பண்ணுது. யார் சொன்னா மார்க் எடுத்தாதான் லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும்னு. இன்னைக்கு சக்சஸா படிக்கிற நான் எல்லாரும் பார்த்தா பாதி பேர் ஸ்கூலுக்கே போகல, பாதி பேர் கொஞ்சம் காலேஜ் ட்ராப் அவுட். இவங்கெல்லாம் தான் நான் இன்னைக்கு ஆட்டோபயோகிராஃபியில் சக்சஸ்ஃபுல் பீப்புள் நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த அந்த பயத்தை எதுக்கு இந்த கரிக்குலம்ல நம்ம உருவாக்கணும், காம்படிஷன் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களோட திறமை எங்க இருக்கு, அவங்க எதை இம்ப்ரூவ் பண்ணணும், வீக்னஸ் இதுல நம்ம வந்து பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தையோட பலத்துல மட்டுமே நம்ம அந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போக முடியுங்க. கண்டிப்பா. ஸோ அந்த குழந்தையுடைய இன்பார்ன் இன்டெலிஜென்ஸ் ஆர் பலம் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்குள்ள வந்து சம் QR கோட்ஸ் இருக்குங்க, which will also take them to free assessments. அதை ஸ்கேன் பண்ணால் நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்டர், அப்புறம் MBTI, மயோபிரிக்ஸ், பர்சனாலிட்டி டைப் இண்டிகேட்டர், ஸோ இந்த மாதிரியான பேசிக் அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து என்னென்னா தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர். அது வந்து சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ், அதுக்கு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் மைண்டில் நம்ம பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்டில் அதை நம்ம அப்படி பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக ஒரு நான் என்னவா என்ன அந்த அந்த நேரத்தில் என்ன தோணுதோ என்னவா பண்ணியிருப்பேனோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா சொன்ன அடிப்பாங்க இல்லையா, அதனால தான் எல்லா குழந்தைக்கும் பெஸ்ட் ஆன்சர் கொடு. ஆமாம். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப், ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேட்டகரியில் வருவாங்கங்க. ஸோ இது வந்து இதான் ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஸ்கவரியில் பர்சனாலிட்டி டைப் அசஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது, தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் do we belong. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி 1.0 இருந்தோம், இப்போ 2.0, 3.0, இப்போ we are right now at industry 4.0 where we are talking about digital and AI, machine learning and cyber security, and future is industry 5.0 which is not very far. Already Japanல வந்து they are doing a pilot. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வேர் இன்டர்கனெக்டட் வேர்ல்ட்ஸ் அப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி 5.0 பார்த்தீங்கன்னா. அண்ட் ஸோ அப்படி நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கிற ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சதுன்னா, இப்போ நானே சொல்கிறேனே, நான் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணது வந்து என்னுடைய 3rd year ஆஃப் இன்ஜினியரிங்கில். பட் இப்போ என் பையன் 3rd standard, 2nd standardலேருந்து இஸ் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் காலேஜஸ் அண்ட் காலேஜுங்கிற ஸ்கூலுக்கு இல்லை அவங்க ஆமாம் அசைன்மெண்ட்ஸு அது இதுன்னு. ஸோ த ஐபேட்ஸு, லேப்டாப்ஸ் தேர் யூஸிங். ஸோ த எக்ஸ்போஷர் இஸ் ஃபார் பியாண்ட். ஸோ நான் வளர்ந்த உலகம் வேறு, என் குழந்தை வளர்கிற உலகம் வேறு, நான் வந்த ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்த ஃப்யூச்சர் இது. பட் அவங்களுக்கு இதோட அட்வான்ஸ்டு வேர்ல்டில் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அட்வான்ஸ்ட் வேர்ல்டு எங்கே போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா போதும், தெரிய வேண்டாம், அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் யோசிச்சா அந்த ஒரு அவேர்னஸ் கோஷன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறது டிஸ்கவரி, செல்ஃப் டிஸ்கவரி. ஸ்டெப் 1, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உன் பர்சனாலிட்டி டைப் அசஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ எங்கே இருக்க, உன் உலகம் எங்கே மாறுது அப்படின்னு ஃப்யூச்சர் வேர்ல்டு நீ பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்க. இதை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் வந்து யூ நீட் டு அலைன் இட் வித் 4 அலைன்மெண்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நீங்கள் எடுக்க போகிற ஜாபோ கெரியரோ இட் ஷுட் பி அலைன்ட் வித் யுவர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி டைப், உங்களுக்கு என்ன நல்லா வரும், என்ன பிடிச்சிருக்கு. ஸோ அந்த உங்களுடைய கோஷன்ட்டில் அலைன் ஆகிருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கோல்ஸுக்கு அலைன் ஆகிருக்கணும். அதாவது நான் என்னவாக விரும்புகிறேன், வாட் கைண்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல் ஐ வாண்ட், நான் எந்த ஊரில் இருக்கணும், எந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்கணும், அதெல்லாம் அவங்க யோசிச்சாங்கனாலே they will be able to answer a few questions. ஸோ அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் அந்த புக்குக்குள்ளேயே இருக்குங்க, அந்த புக்கில் ப்ளஸ் அந்த QR கோட்ஸில் இருக்குது. இது ரெண்டாவது அலைன்மெண்ட் which is their future self. தேர்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா they need to align themselves with the educational background. இன்றைக்கி நான் ஒரு நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு I can't come and tell that I want to fly a plane, தட் இஸ் மை ஆஸ்பிரேஷன் நான் சொல்ல முடியாது, ஏன்னா இட் இஸ் irrelevant. பட் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் யூ கேன் டூ சம் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் on top of basic curriculums to get to that dream job or your lifestyle. இந்த ஃபஸ்ட் 2 கொஷன்ட்டை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதாங்க 3வது அலைன்மெண்ட் கொஷன்ட். அண்ட் ஃபோர்த் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அலைன்மெண்ட் கொஷன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் டேலண்ட் டிமாண்ட். என்ன இண்டஸ்ட்ரியில் நீட் டிமாண்ட் இருக்கோ அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும் அலாங் வித் திஸ் 3 அலைன்மெண்ட் கொஷன்ஸ். ஸோ இந்த 4 அலைன் ஆச்சு அப்படின்னா தென் யூ கேன் ஃபியூச்சர் ப்ரூஃப் யுவர் கெரியர். You are in a most demanding career. ஸோ இதுதான் we help students. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கவர் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது இந்த 4 அலைன்மெண்ட் கொஷின்ஸில் யூ ஆர் அலைனிங் யுவர் செல்ஃப் வித் யுவர் கெரியர் வித் திஸ் 4 அலைன்மெண்ட் கொஷின்ஸ். இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு காலேஜ் பசங்களுக்கு தேடுறதுக்கு ஏதாவது டூல் இருக்கா, இல்லை எங்கே போய் அந்த பசங்க வந்து அதெல்லாம் படிச்சுப்பாங்க? ஏன்னா நிறைய பசங்க வந்து ChatGPTயில் கொஸ்டின் கேட்குறதோ, AI டூல்ஸில் கொஸ்டின் கேட்குறதோ, என்னை பொறுத்தளவுக்கு அப்படி பண்ணக்கூடாதுங்க.
அப்புறம் லைப்ரரி எதுக்கு இருக்குது, எத்தனை ரிசர்ச் எதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்ட். எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை போய் கற்றுக்க வேண்டியது. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு நான் ChatGPTயில் ஆன்சர் பார்த்துட்டு அதை நான் நம்புகிற சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி பசங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பர்சன் ஸ்பெசிஃபிக்காக அவன் அந்த அலைன்மெண்ட்குள்ளே 3 கொஸ்டினை தாண்டி வந்ததுக்கப்புறம் அது இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்றது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டூல் வச்சுருக்கீங்க? ஸோ இது எல்லாமே வந்து புக்குக்குள்ளே சாப்டர்ஸாக இருக்குது. அந்த சாப்டர்லையே வந்து நாங்கள் வந்து ஒரு டாப் 15 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் ஒரு 18 கொடுத்துருக்கோம். அண்ட் எவ்ரி டெக் ட்ரெண்ட் எப்படி எவ்ரி இண்டஸ்ட்ரியை வந்து எம்பவர் பண்ணுதுங்கிற எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் கேசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை படித்தாலே இட் வில் ஓப்பன் அப் ஃபார் தெம் தட் ஓகே தே கேன் ரிலேட். ஓகே எங்கள் அப்பா இதில் வேலை பார்த்தாரு, எங்கள் அங்கிள் இதில் வேலை பார்த்தாரு, இந்த ஜாப் ரோலில் இருந்தார். தே வில் பி ஏபிள் டு ரிலேட் அண்ட் திங்க் பியாண்ட் கரிக்குலம். நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம், ஆனால் அந்த வேலை மூலமாக என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், ஸோ அந்த அவுட்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் இது எவால்வ் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியும் சரி டெக்னாலஜியும் சரி. ஆமாம். ஸோ வி வில் கீப் அப்டேட்டிங். ப்ளஸ் எங்கள் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது விச் இஸ் அன் ஆன்லைன் கம்யூனிட்டி, மொபைல் ஆப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அது உள்ளேயும் தேர் ஆர் கண்டென்ட். அந்த கண்டென்ட்லேயும் இட் கீப்ஸ் கெட்டிங் அப்டேட்டட். அண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வரவங்க இதை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் அதர் ஆங்கிள். பட் நீங்கள் கேட்டதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டைரக்ட் டு த பாயிண்ட் சொல்லணுன்னா, நான் வந்து எதை சூஸ் பண்ணுறேங்கிறது இந்த 4 அலைன்மெண்ட் கொஷனில் 4வது அலைன்மெண்ட் தான் இண்டஸ்ட்ரி டிமாண்டு. பட் ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லைங்க. நான் வந்து எனக்கு என்ன பிடிக்கும், என்னோடய பர்சனாலிட்டி டைப்பு, என்னோடய எஜுகேஷன் என்ன, நான் என்னவா ஆக விரும்புகிறேன். ஸோ இதுக்கான எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இண்டஸ்ட்ரிலையும் என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு மேட்ச் பண்ணி ஒரு ஜாப் ரோலை ஓகே நான் வந்து இதுவாக ஆக போகிறேன், நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சேல்ஸ் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு பைத்தன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமர் ஆக போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப் ரோலுக்கு அவங்கள ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஒரே ஜாப் ரோலுக்கு ரிலேட் பண்ணணுன்னு இல்லை, ஒரு 3-4 ஜாப் ரோலுக்கு ரிலேட் பண்ணால் கூட ஃபைன். அந்த 3-4 ஜாப் ரோலில் தென் தே கேன் ஸ்டார்ட் பைலட்டிங் வித் இன்டர்ன்ஷிப்ஸ். அதுக்கப்புறம் அதில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தென் தே கேன் பர்சியூ தட். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணணுன்னா கோர்சஸ் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கெரியர் பாத்தில் போகலாம். எத்தனையோ பேர் நான் படிக்கும் போதே தே ஹவ் டோல்டு, நான் ரொம்ப நீங்கள் சொன்னது தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நானே பார்த்து ஹவு டு யூ ஹாவ் தட் கிளாரிட்டி, ஏன்னா எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை, நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. ஆனால் என் கூட படித்த பசங்க நான் வந்து இல்லை மச்சான் நான் முடிச்சுட்டு ஒருத்தர் அப்போவே சொன்னான் நான் பைலட் ஆக போகிறேன், இன்னொருத்தர் சொன்னால் நான் ஷிப்பிங் மெரெயினுக்கு போகிறேன், திருச்சியில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்ருக்க, நீ எப்படி பைலட் ஆவ, நீ எப்படி. பட் தே நியூ த பாத். இன்ஜினியரிங் இஸ் அ பேஸ் டிகிரி. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் படித்து தே வில் கெட் த ஸ்பெஷலைசேஷன் அண்ட் தென் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் தே வில் பி ஏபிள் டு பிகம் அ பைலட் இங்கே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் லேட்டர். அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு அப்போவே இருந்திருக்கு, பட் வெரி ஃபியூ பீப்புள். பட் இல்லாத நம்மளை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தாங்க இந்த புக்கு. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப் இஸ் உங்கள் அலைன்மெண்ட். இதுதான் ஆக்சுவலாக நான் என்னோட ப்ரோக்ராம்லேயே நான் சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு காலேஜ் பசங்க தெரிஞ்சுக்கணும், காலேஜில் என்ன நடக்குதுன்னு ஸ்கூல் பசங்க தெரிஞ்சுக்கணும். குட்டி பசங்க இல்லை, அட்லீஸ்ட் ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜில். கரெக்ட். இப்போ என்ன பிரச்சனைன்னா காலேஜில் என்ன நடக்குதுன்னு ஸ்கூலில் இருக்கவனுக்கு தெரியல, இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு காலேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. இந்த கேப்பு தான். ஆமாம், இந்த கேப் தான் டேலண்ட் சப்ளை கேப் நான் சொல்கிறது. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்துங்க வேலிடேஷன். ஸோ நான் சூஸ் பண்ணது எனக்கு கரெக்டாக இல்லையான்னு நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எடுத்த டெசிஷனை நம்பி போகிறது அப்படிங்கிறதுக்காக தேர் இஸ் அ செக் பாயிண்ட். அந்த செக் பாயிண்ட் தான் 5P வேலிடேஷன். ஸோ அந்த 5 Pஸுமே வந்து பார்த்திங்கன்னா, இஃப் யுவர் பேஷன், வாட் எவர் யூஆர் பேஷனேட் அபவுட், இஃப் யுவர் பேஷன் கேன் சால்வ் அ ப்ராப்ளம் ஃபார் அ பர்டிகுலர் பர்சோனா அண்ட் தெர் இஸ் அ வில்லிங்னஸ் டு ஸ்கேல் அண்ட் பே, தென் யூ ஹாவ் ஃபியூச்சர் ப்ரூஃப் டு யுவர் கெரியர். ஸோ இந்த 5 Pஸுமே அதில் கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 P, இந்த பேஷன், ப்ராப்ளம், பர்சோனா, பேமெண்ட், இதில் வந்து 4 P உங்களுக்கு டிக் மார்க் ஆனால் கூட யூ ஆர் குட் டு கோ. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இன் த பிளாட்ஃபார்ம் ஹூ வில் கம் அண்ட் கைட்
சேயிங் தட் ஓகேப்பா நீ இந்த ரோல் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது, ப்ளஸ் உன்னோட அசஸ்மெண்ட்டு ரிசல்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இது உனக்கு செட் ஆகும், நீ இதை பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் க்ரீன் சிக்னல் தான் அந்த வேலிடேஷன். ஓகே, தேர்ட் ஸ்டெப். வெரி குட். யா. ஸோ இப்போ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் வந்து எம்பவரிங், நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தென் சம்டைம்ஸ் ஒரு பேசிக் கோர்ஸ் மே நாட் பி ரெலவெண்ட் or may not be great for a job, right? They would want some specialization on top of basic curriculums. So அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸோ இல்லை ஒரு சர்டிஃபிகேஷனோ பண்ணேன்னா that will help me land in my dream job. ஸோ அந்த ஒரு ஜேர்னி தான் ஸ்பெஷலைசேஷன். அந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா நீங்கள் எலக்டிவ்ஸ்லையும் எடுத்துக்கலாம், இல்லை அப்பார்ட் ஃப்ரம் யுவர் டிகிரி தேர் ஆர் ஸ்பெஷலைசேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் விச் கிவ்ஸ் யூ கோர்சஸ், இல்லைனா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது, யூ கேன் டேக் தோஸ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிடலாம். தட் இஸ் ஸ்டெப் 4ங்க. ஸோ நீங்கள் எம்பவர் பண்ணிடுவீங்க. நவ் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் which is step 5, which is your positioning yourself. So step 5 is positioning yourself. Now once you have discovered yourself, your strengths, and then the industry, and then aligned your career choice, and then you have validated, and then you also empowered yourself, now you need to position. ஏன்னா நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலன்னா you will not be visible in the market or in the industry. So how do you position? Right from building a keyword friendly resume. ஏன்னா keywords போட்டு தான் தேடுவாங்க இல்லையா recruiters or companiesல. So you need to have a keyword friendly resume. So you need to have a LinkedIn profile. And then you need to also have an interview elevator pitch. So you get only 60 seconds to catch the attention of the other person இல்லைங்களா. ஸோ அந்த 60 செகண்டில் யூ ஷுட் நாட் பி சேயிங் என் பேர் இது, நான் இங்கே படித்தேன், இதை படித்தேன். ஆல் தேட் இஸ் தேர் ஆல்ரெடி ஆன் த ரெஸ்யூமே அண்ட் தே ஹவ் சீன் அண்ட் தே ஹவ் கால்ட் யூ. ஸோ தட் 60 செகண்ட் யூ ஷுட் டாக் த அவுட்கம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குங்க, இன்டர்வியூ எலிவேட்டர் பிச் ஃபார்முலா. இதெல்லாம் புக்குள்லையும் இருக்குது, அந்த கம்யூனிட்டிலையும் இருக்குது. ஸோ இன்டர்வியூ எலிவேட்டர் பிச்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த புக்குள்ள இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைக் அ கைட். ஸோ அதுதான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் புக்கு. ஸோ இட் வில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் ஈஸிலி. ஸோ இதை நீங்கள் ChatGPTயில் போய் கேட்டால் நீங்கள் இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் அவுட்கம் கேட்குற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன வருமோ அது நான் இந்த புக்குக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ChatGPT ஆர் ஏஐ டூல்ஸ், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா தென் அது ஜென்ரிக்காக யார் கேட்டாலும் அதே ஆன்சர் தான் கொடுக்கும். அது உங்களுக்கு தான் அந்த ஆன்சர்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதுதான் இங்கே ஸ்டெப் 5, which is positioning yourself. And then இந்த எலிவேட்டர் பிட்ச் சொன்னீங்க இல்லையா, இந்த 60 செகண்ட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பிஸ்னஸ் ஃபோரம்ஸ்லாம் நான் இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு 30 செகண்ட்ஸில் அவங்க பிஸ்னஸை பிச் பண்ணுறதுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க. வெரி நைஸ். ஆமாம், ஓகேங்களா. நிறைய ஜேர்னியை கடந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே வராங்க, அவங்களுக்கே 30 செகண்ட்ஸ் தான். அப்போ ஆஸ் அ கேண்டிடேட்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆமாம், உங்களுக்கு 60 செகண்ட்ஸில் நீங்கள் யூ ஹாவ் டு ரியலி கேட்ச் தி அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் 60 செகண்ட்ஸ் இஸ் தி ஸ்டார்டருங்க. அதுக்கப்புறம் வந்து அது அந்த ஃபஸ்ட்டு எடுத்த இது வைப்லேயே தான் அந்த அசஸ்மெண்ட் ஒரு இன்டர்வியூ கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டுங்க. தட் ஸ்டெப் 6. ஸோ இந்த அட்ராக்ட் இஸ் where your execution happens in reality. ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் where they had no idea of நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருந்து இந்த கீவேர்ட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே, இன்டர்வியூ எலிவேட்டர்லாம் பிச் பண்ணி அவங்கள பொசிஷன் பண்ணிவிட்டு now there is a system which will help them to build interview funnels. Now funnelனா என்ன? It's a funnel of interviews based on நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்களோ அப்போ அதுக்கான ரோல்ஸ் எந்த கம்பெனிஸில் இருக்குது அந்த மாதிரி ஒரு டார்கெட் 50-100 கம்பெனிஸ் டார்கெட் பண்ணி அதில் இருக்கிற HR ப்ளஸ் ஹைரிங் மேனேஜர்ஸ் ப்ளஸ் அதர் பீப்புள் நெட்வொர்க் பண்ணி டோன்ட் ஆஸ்க் ஃபார் அ ஜாப். தெர் இஸ் அ ப்ரோவன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அ ஃப்ரேம் ஒர்க் டு அப்ரோச். ஆஸ்க் ஃபார் மென்டர்ஷிப், ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ். அது நீங்கள் லாஸ்ட்டில் வேலை தேடுற ஸ்டேஜில் போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்லேருந்தே பண்ணி you should have evolved, done internships. So it's a proven step-by-step process. And when you have an interview funnel, now how will you build your talent influence? Influence-na, they should feel that you are the best person for this job. So say நீங்கள் படித்து முடிக்கும் போது நீங்கள் வேணுங்கிற வேலையில் உங்ககிட்ட 5 கம்பெனி இன்டர்வியூவில் இருக்காங்க.
நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க நான் எந்த கம்பெனியில் எந்த ரோலில் எங்கே க்ரோ ஆக போகிறேன்னு. அப்போது how will you feel rather than you taking any job that is coming your way. அதுதான் நான் பண்ணேன். கிடைக்காத வேலையை வேணுங்கிற வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை எடுத்துக்கிறோம். செக்யூரிட்டி தாண்டி சிவி போகாது. ஆமா. செக்யூரிட்டியே விட மாட்டாரு கம்பெனிக்குள்ள. போப்ப எவ்வளோ 20 வருஷம் படிச்சுட்டு அந்த கேட்டை தாண்டது கூட நம்மளால நம்ம படிச்சது ஹெல்ப் பண்ணலன்னா ஐ திங்க் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அட்ராக்ஷன் தாங்க எல்லா பசங்களும் செய்யணும். ஆமாம். ஸ்டெப் 6 இஸ் வேர் இட் கன்வெர்ட்ஸ். ஏன்னா பில்டிங் இன்டர்வியூ ஃபனலுங்கிறது வந்து நோ ஸ்கூல்ஸ் ஆர் நோ காலேஜஸ் டீச்சர்ஸ் டெம். ஹவு வில் எனி ஒன் பில்ட் அன் இன்டர்வியூ ஃபனல் அப்படின்னு ஒன்று இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபனல் பில்ட் பண்ணுறதுக்கு போக அந்த ஃபனலுக்குள்ளே ஹவு கேன் யூ பில்ட் யுவர் டேலண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி யூ ஷுட் ஹாவ் யுவர் எலிவேட்டர் பேஜ், கீவேர்ட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே, லிங்க்டின் ப்ரொஃபைலு ப்ளஸ் லிங்க்டின் ஆக்டிவிட்டீஸ், போஸ்ட் அதெல்லாம் இருக்கணும், என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கெரியர் நிஷை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் பேஸ்ட் ஆன் உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ், பர்சனாலிட்டி டைப், இண்டஸ்ட்ரி டிமாண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வரும். ஸ்டெப் 6 இஸ் வேர் யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங் ஜாப் ஆஃபர்ஸ். ஸோ இதுதாங்க நாங்கள் இந்த புக்கில் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து we have broken it into a simple 6-step process and we also have given QR codes for students to take those activities. ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பும் கொடுக்குறோம். நீங்கள் புக் ரீடர் அப்படின்னா யூ கெட் அ ஃப்ரீ மெம்பர்ஷிப். நீங்கள் உள்ள கம்யூனிட்டிக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அந்த ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைன்அப் பண்ணி ஃப்ரீ மெம்பராக வீடியோ லேர்னிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசின கான்டென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆர் ஹெட் ஆர் சிஹெச்ஆர்ஓ இஸ் டாக்கிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் வாட் தே எக்ஸ்பெக்ட் வெரி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு அதை விட வேறு என்ன பெரிய ரிசோர்ஸ் வேணும்? நான் வந்து ஒரு மஹேந்திராலேயோ இல்லை ஒரு டிசிஎஸ்லேயோ இல்லை ஒரு பெரிய ஐடி கம்பெனிலேயோ நான் இண்டஸ்ட்ரியிலையோ நான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த ரோலுக்கு. அப்படிங்கும்போது அந்த கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் லீடர் இஸ் டாக்கிங் டு அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ ஆல் ஆஃப் தட் கான்டென்ட் இஸ் இன்சைட் தி கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். ஃப்ரீ மெம்பரை நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் அப்கிரேட் அண்ட் யூ கெட் பர்சனலைஸ் கோச்சிங், மென்டரிங், ஆல் ஆஃப் தட் இஸ் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ இன்சைட் த கம்யூனிட்டி. வி ஸ்டார்ட் வித் ஃப்ரீமியம், பட் புக் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த ஜேர்னி கண்டினியூஸ் டு our platform and community and beyond. So this is what we have been doing to help and empower students. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க இந்த ஸோ இப்போதைக்கு we have 1000+ students who have got benefited. ஆமாம். அண்ட் என்னோட மெயின் ஃபோக்கஸ் இஸ் மெயினாக நம்ம தமிழ் பசங்க அண்ட் நம்ம ஊர் பசங்க, பிகாஸ் தேட் இஸ் வேர் ஆர் அவங்களுக்கு தாங்க இது ரொம்ப தேவை. ஏன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன் அண்ட் ஐ எம் accessible in this campuses. அதனால் இட்ஸ் தேர். பட் ஐ ரியலி வாண்ட் டு கிவ் பேக் டு அவர் நம்ம பசங்க அண்ட் ஹெல்ப் தெம். ஸோ அதுக்கு தான் நான் ஐ தாட் த பெஸ்ட் வே இஸ் டு ஹாவ் அ புக் அண்ட் புக் கேன் பி accessible ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஷாம், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. என்னோட அனுபவத்தையும் உங்களோட அனுபவத்தையும் 100% வந்து பசங்க வந்து கேட்டு அடுத்த பாத்வே, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா பசங்களுக்கும் லைஃப்பில் நல்ல கம்பெனிக்கு போகணும், நல்ல கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும். எல்லாரும் டைரெக்டாக 10வது ஸ்டெப்பை தான் யோசிக்கிறான். கரெக்ட். ஒரு ஏணியில் 10 படிக்கட்டு இருக்குன்னா முதல் 1-2 படிக்கட்டை தான் எண்ட் கோல் தான் அவங்க மைண்டில் இருக்கே தவிர்த்து அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும். இங்கே இருக்கேன் நான், இப்போ நான் ஒரு எடுத்து வச்சா தானே நான் அடுத்த பக்கம் போவேன். அப்போது அந்த ஸ்டெப்பை யாரும் கவனிக்கிறது இல்லையே தவிர்த்து they think everything for a longer perspective. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இந்த புக்கை உருவாக்கியிருக்கீங்க, இந்த கரிக்குலம் உருவாக்கியிருக்கீங்க. I'm very sure it is going to benefit students back home as well. ஏன்னா சிட்டியில் இருக்க பசங்களுக்கு நிறைய பெனிஃபிட் ஆல்ரெடி எப்படியாவது போய் சேர்ந்துரும். பட் கிராமப்புறங்களில் இருக்க பசங்க ஏன் படிக்கிறோம், ஏன் இந்த படிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பசங்களுக்கெல்லாம் ஐ திங்க் இந்த நீங்கள் எழுதியிருக்க இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a big blessing. Thank you. I wish you all the best for your upcoming journey as well. Thank you so much. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பேக்கில் சப்போர்ட் பண்ணலாம். Definitely. Thank you so much. I hope this episode was helpful. If you are a parent watching this, please get a copy of the book and gift it. உங்கள் பசங்களுக்கு gift பண்ணுங்கள். ஏன்னா this is where the starting point is.
டு ஸ்டார்ட் த செல்ஃப் டிஸ்கவரி எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பயணத்தை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ நிசார். இட் வாஸ் அ ப்ளஷர் ஹேவிங் யூ as well and to see how Rabbit Tortoise is impacting young talents in a bigger way. Absolutely. We'll talk in the next episode. Yeah. Thank you. Thank you so much.